ஐயோ 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 வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள். நீங்க உண்மையை சொல்லுங்க. செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா? ஏர்மா மாடுகடா, ஏன்டா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல, மெதுவா பேசுங்கடா. கேக்குதுங்கண்ணா கேக்குது, ஆனா காது ரொம்ப வலிக்குதுண்ணா. என்னங்கண்ணா இவ்வளவு எமோஷனலா கத்தி பேசி கங்குவாப்படுத்தி குடுக்கிறீங்கண்ணா? ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு மாநாட்டுல தலைவனுக்கு கீழே இருக்கிறவங்க தான், அதாவது இந்த மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், கவுன்சிலர், எம்எல்ஏ, மந்திரி, இவங்க தான் எதிர்கட்சி திட்டி பேசும்போது தன்னோட தலைவரை கவர்றதுக்காக கத்தி கத்தி பேசுவாங்க. இங்க பார்த்தா தலைவர் நீங்களே கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க ஒரு தலைவனை அடக்க ஒடுக்கமா கண்ட்ரோலா நின்று ஸ்மார்ட்டா பேசணும். இது சினிமா கிடையாது, இது மாநாடு. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியே சினிமா டயலாக் படிச்சு நீங்க வந்து ஒப்பிக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு முதல் கட்ட தலைவன் பேசுற மாதிரியே இல்லை உங்க ஸ்பீச். அறிவார்ந்த தலைவன் ஸ்பீச்ல தகவல்கள் அதிகமா இருக்கும், செயல் திட்ட விளக்கங்கள் அதிகமா இருக்கும். உங்க ஸ்பீச் ஒரு நல்ல ஸ்பீக்கருக்குள்ள ஸ்பீச்சா இருக்கே தவிர ஒரு நல்ல லீடருக்குள்ள அறிவார்ந்த ஸ்பீச்சா இல்லைன்னா. மக்கள் திராவிட கட்சிகள்ல இருந்து மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு உங்களை எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீங்க இன்னும் அந்த சினிமா ஹீரோ இமேஜ்ல இருந்து மாறவே இல்லைன்னா. முதல்ல உங்க ஸ்பீச்லயே ஒரு சினிமா ஹீரோல இருந்து பொலிட்டீஷியனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு பதவிக்கு வர முடியாத, மேலும் மேலும் வளர முடியாத சீமான், வைகோ, திருமாவளவன் மாதிரி தலைவர்கள் தான் மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இப்படி கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. வைகோ, சீமான் மாதிரி ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் மாதிரி பேசாதீங்க. என்ன ஒரு முதல் கட்ட தலைவர் மாதிரி பக்குவமா பேசுங்க. அதுல இந்த வைகோ, சீமான் வாயரெல்லாம் சீரியஸா பேசிக்கிட்டே காமெடி விடுவாங்க. அதுல வைகோ எப்படி பேசுவார்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏத்தன்ஸ் நகரிலே முதலாக ஒலிம்பிக் போட்டிகள் நடந்த போது அங்க தமிழர்கள் பங்கு பெற வேண்டும், தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான கிட்டிப்புல், பம்பரம், பாண்டி விளையாட்டுகள் இடம்பெற வேண்டும் என்று முதலாக குரல் எழுப்பிய நான் ஒரு உருட்டு உருட்டுவாரு. அடுத்து சீமான் என்ன சலைச்சவாரா? அந்த பகத்சிங்கே துப்பாக்கி பிடிக்க கத்து கொடுத்தவான்னா, கலைஞர் மடியில தவழ்ந்துகிட்டே அவருடைய பேனா கையில பிடிச்சுக்கிட்டே விளையாடிய குழந்தை நான். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே நேர இலங்கைக்கு போய் விடுதலை புலி தலைவர் பிரபாகருக்கு போர் பயிற்சி கொடுத்தேன். நான் ஸ்டாலினுக்கே நான் தமிழ் கத்து கொடுத்தேன். எந்த ஸ்டாலின்? நம்ம சிஎம் ஸ்டாலின் இல்ல, முன்னாள் ரஷ்ய அதிபர் ஸ்டாலினுக்கு. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஃபன்னியா இருந்தாலும் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும், நல்லா சிரிச்சு சிரிச்சு பொழுதுபோக்கிட்டு இருப்போம். ஆனா உங்க ஸ்பீச்சை கேட்டா நீங்க மத்தவங்களை திட்டுறதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா உங்க வாய் மட்டும் இல்ல, எங்க வயிறு மட்டும் இல்ல, எங்க உடம்பே ஃபுல்லா வலிக்குதுன்னா. உங்களுடைய இந்த அங்கிள் ஸ்பீச்சுக்கே உங்க அணில் குஞ்சுகள் வேணா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க ஸ்பீச்சை அப்ரிஷியேட் பண்ணி யூடியூப்ல, சோசியல் மீடியால 10 வீடியோக்கள் வந்துருச்சுன்னா, உங்களை ட்ரோல் பண்ணி இது வரைக்கும் சோசியல் மீடியாக்கள் 100 வீடியோக்கள் வந்துருச்சுன்னா, ஒரு குட்டி பாப்பா உங்களை அவ்வளவு பயங்கரமா ட்ரோல் பண்ணி இருக்கு. ஹாய் சார், நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா.